வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உள்ள வீடியோவில் நாம் ஒரு கூகுள் ஃபார்மை எப்படி ஃபேஸ்புக் கூடயும் இல்லை அதர் சோஷியல் மீடியாஸ் கூட எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஏற்கனவே நாம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் ஒரு கியூஸ் ரெண்டுமே நாம் க்ரியேட் பண்ணிட்டோம். அது ஏற்கனவே 2 வீடியோவில் நாம் பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போது அந்த ஃபார்மையை தான் நாம் என்ன பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்கில் எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஃபேஸ்புக்லேயோ இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியாஸ்லேயோ இல்லை சோஷியல் நெட்வொர்க்லேயோ எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்மை ஏற்கனவே ஒரு வீடியோவில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நாம் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கலான்னு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மை எப்படி நாம் அனுப்பணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த சென்டுங்கிற பட்டன் இருக்குது. ஸோ இந்த சென்டுங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ இந்த விண்டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இமெயில் மாடலில் இருக்குது. ஓகே. ஸோ யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு நம்ம இந்த இடத்துல அவங்களோட மெயில் ஐடியை நாம் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ளூட் ஃபார்ம் இன் இமெயில் கொடுத்தோன்னா யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களோட மெயில் ஐடி ஃபார்மில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ அப்படி நம்ம அனுப்பலாம். சரியா? இல்லை ஷேர் ஃபார்ம் வயா ஃபேஸ்புக்னா இதில் நம்ம கிளிக் பண்ணி ஃபேஸ்புக்கு நாம் ஃபார்மை ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது டைரெக்டாக நம்ம ஃபேஸ்புக்கு நாம் ஃபார்மை ஃபேஸ்புக்கு டைரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். இது ஒரு வழி. சரியா? ஃபார்மை நம்ம ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு வழி, ஃபேஸ்புக்கில் லிங்க் பண்ணுறதுக்கான ஒரே வழி. ஸோ இங்கே எதில் பாருங்கள், சென்ட் ஃபார்மில் கரெக்ட் இமெயில் அட்ரஸஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த ஃபேஸ்புக்கோட ஒரு ஐகான் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஃபேஸ்புக் ஓப்பனாக இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பேஜில் டைரெக்டாக போயிடும். சரியா? ஸோ இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், போஸ்ட் டு ஃபேஸ்புக்னு கொடுத்துட்டோன்னா இந்த ஃபார்ம் ஃபேஸ்புக்கில் பேஸ்ட் ஆகும். இதில் நம்ம அது என்ன ஃபார்முங்கிறத டைப் பண்ணிடலாம். சரியா? ஸோ இது ஒரு வழி. அதுக்கப்புறம் ட்விட்டரில் அவங்களுக்கு போஸ்ட் பண்ணணுன்னா இந்த இருக்குது, ட்விட்டர் ஐகான் இங்கே இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ட்விட்டரோட பேஜ் ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ அந்த ட்விட்டர் பேஜில் நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாகவே அந்த ட்விட்டரோட லாகின் பேஜுக்கு போகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட இதில் நான் லாகின் பண்ணலை, ஸோ அதனால் இப்படி வருது. சரியா? ஸோ இப்போ லாகின் பண்ணியிருந்தேன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ அதில் ஃபார்மோட நேம் கொடுத்து நான் போஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் நான் நேம் கொடுத்து நான் ட்வீட் பண்ணிடலாம். சரியா? ஸோ இது ஒரு வழி, இந்த ஃபார்மை ஃபேஸ்புக் கூட லிங்க் பண்ணுறது. இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல நடுவில் பட்டன், இந்த லிங்க் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது அந்த ஃபார்மோட லிங்கு ரொம்ப பெருசாக உங்களுக்கு தெரியும். அதில் கீழே ஒரு ஆப்ஷன் பாருங்கள், ஷார்ட் அண்ட் யூஆர்எல். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்ம் அப்படியே ஃபார்மோட லொக்கேஷன் இல்லைன்னா அந்த லிங்க் அப்படியே சின்னதாக மாறிடும். சரியா? இந்த ஃபார்மோட லிங்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ இதை காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், டைரெக்டாக ஃபேஸ்புக்கோட பேஜ் இங்கே இருக்குது, ட்விட்டர் பேஜ் இருக்குது, இங்கே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணுங்கள், டைரெக்டாக அந்த ஃபார்ம் இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? இல்லைனால் என்ன பண்ணலாம், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஃபேஸ்புக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போங்க, போயிட்டு ரைட்டில் போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அந்த ஃபார்மோட ஒரு ப்ரிவ்யூ உங்களுக்கு இங்கே கீழே தெரிஞ்சிடும். சரியா? ஸோ ப்ரிவ்யூ கீழே தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் கொடுத்துருங்க. அந்த போஸ்ட் உங்களோட ஃபேஸ்புக்கில் அப்லோட் ஆகிடும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஃபேஸ்புக்கில் இந்த போஸ்ட் அப்லோட் ஆகி உங்களுக்கு என்ன ஃபார்ம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கீழே தெரிஞ்சிடும். பாருங்கள், தெரிஞ்சது. சரிங்களா? ஸோ இது இன்னொரு வழி. எப்படி சென்ட் ஃபார்மில் டைரெக்டாக மெயில் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்லேயே ஃபேஸ்புக் பட்டன் இருக்குது, அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை இந்த லிங்க் வழியாக இந்த ஃபார்மை இந்த அட்ரஸை ஷார்டன் பண்ணி அந்த அட்ரஸை காப்பி பண்ணி ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. ஸோ இது எம்பட் HTML, ஏதாவது வெப்சைட்டில் இந்த ஃபார்மை உங்களுக்கு லிங்க் பண்ணணும்னால் இந்த பர்டிகுலர் கோடிங்கை எடுத்து நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
சரியா? ஸோ இந்த ஃபார்மு இந்த பர்டிகுலர் லிங்கை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சரியா? அது எல்லாத்துக்குமே ஃபேஸ்புக்கோட ஐகான் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்கில் போயிடும். சரியா? அதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ வாட்ஸ்அப்பில் யாருக்காவது மெசேஜ் அனுப்புறீங்கன்னா அந்த மெசேஜ் டைப் பண்ணக்கூடிய இடத்துல இந்த பர்டிகுலர் நீங்கள் பேஸ்ட் பண்ணி நீங்கள் அனுப்பினீங்கன்னா அந்த ஃபார்மே வந்து அவங்களுக்கு போயிடும். அந்த மெசேஜை கிளிக் பண்ணி இந்த ஃபார்முக்கு வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி தான் ஒரு ஃபார்மை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் சோஷியல் மீடியா கூடயோ இல்லை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் கூடயோ நாம் வந்து லிங்க் பண்ணுறது. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, நன்றி நண்பா.